ஆட்சி அதிகாரத்தில் அமமுக பங்கு பெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அமமுக கட்சியின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் தஞ்சாவூரில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தேர்தல் நேரத்தில் துரோகி, எதிரி, நண்பன் என்பதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டின் மக்களின் நலனும் தங்கள் கட்சியின் நலனும் தான் முக்கியம் என்றார். இந்த மாதத்திற்குள் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என்ற டிடிவி அமமுக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறும் என்றும் உறுதியுடன் தெரிவித்தார். சூழ்நிலை இருக்கு. நான் சொன்னேன், எங்களுக்கு எதிரி என்று இந்த நேரத்தில் யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, துரோகி என்று யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நண்பர் என்று யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டு நலனும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனும் தான் முக்கியம். செங்கோட்டையன் தான் மிகவும் மதிக்கின்ற ஒரு சகோதரர் என்றும் இன்னும் 1 மாத காலம் நேரம் இருப்பதால் தமிழகத்தின் நலன் கருதி கூட்டணி பற்றி நல்ல முடிவு எடுப்போம் என்றும் டிடிவி பதில் அளித்தார். நீங்க உறுதியாக தெரிந்து கொள்வீர்கள். தமிழ்நாட்டு நலனிலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனிலும் நாங்கள் கவனமாக இருந்து முடிவெடுப்போம். இந்த ஆட்சி முடிவுக்கு வந்துள்ள நேரத்தில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் எதிர்ப்பை நிறைவேற்றியிருப்பதாகவும் இதை எப்படி நிறைவேற்றப்போகிறார்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் பேசுவதும் மக்களை ஏமாற்றுவதும் தான் திமுகவின் நடவடிக்கை எனவும் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டினார். தேர்தல் வாக்குறுதி இது கிட்டத்தட்ட 5 ஆண்டு முடிய போறப்ப நிறைவேற்றிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா எப்படியோ அவர்கள் ஜாக்டோஜியெல்லாம் ஒரு மகிழ்ச்சியா இருக்காங்க. அதே நேரத்தில் இதை எப்படி இவர் நிறைவேற்ற போகிறார்கள்? ஏன்னா கடுமையான நிதி நெருக்கடி இருக்கு. ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை ஏமாற்றுவதும் தான் இவர்களுடைய நடவடிக்கையா இருக்கு. அதனால இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உறுதியாக